வணக்கம். ஓம் சாந்தி. இந்த பாரத பூமி பாவனையும் ஸ்ரத்தையும் நிறைந்த பூமி. இங்கு ஒவ்வொரு மனித ஆத்மாவும் தன்னுடைய ஒரு சிறிய பெரிய பிரச்சனைக்காக இறைவனை பிரார்த்திப்பதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டுள்ளனர். ஆராதனை, பிரார்த்தனை, பக்தி, இந்த நம்பிக்கையே வாழ்வின் ஆதாரமாக உள்ளது. மனித ஆத்மாக்களின் நம்பிக்கையே என்ன என்றால், நம்முடைய பிரார்த்தனை கட்டாயமாக இறைவனிடம் போய் சேரும், இறைவன் நம் பிரார்த்தனைக்கு செவி சாய்ப்பான் என்று நம்பிக்கை வைத்து இறைவனை அழைக்கின்றனர். தன்னுடைய பிரச்சனையின் தீர்வே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பிரார்த்தனைதான். அதேபோல இங்கு ஒவ்வொரு மனித ஆத்மாக்களுமே தன்னுடைய குடும்பமாக இருக்கலாம், சமுதாய பிரச்சனைகளாக இருக்கலாம், அனைத்திற்கும் ஒரே தீர்வு இறைவன் என்ற நம்பிக்கை இங்கு உள்ளது. அந்த நம்பிக்கை, அதை இறைவன் செவி சாய்த்து இந்த பாரத பூமியில் அவதரித்து ஞானத்தையே கொடுக்கத் தொடங்கிவிட்டார். நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன, நம்முடைய வாழ்வின் ஆதாரம் என்ன, நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு என்ன ஆதாரம், இப்படிப்பட்ட ஞானங்களை கொடுக்க இறைவன் இந்த உயர்ந்த கீதை ஞானத்தையே நமக்கு வழங்குகிறார். இதற்கு முன் அர்ஜுனன் இறைவனிடம் ஸ்திரபுத்தி உள்ளவனுடைய அடையாளம் என்ன என்று எனக்கு விவரமாக கூறு என்று பரமாத்மாவிடம் கேட்கிறான். ஸ்திரபுத்தி அல்லது ஒருநிலைப்பட்ட புத்தி, இந்த புத்தியுடைய ஆதாரம். ஏனெனில் இறைவன் பல ஞானங்களை கொடுத்தார். ஆன்மாவின் ஞானம், சுய தர்மத்தின் ஞானம், இப்படி க்ஷத்திரிய தர்மத்தோடைய ஞானம். இத்தனை ஞானத்தை கேட்ட பிறகும் அர்ஜுனனுக்கு எழுந்த ஒரு சந்தேகம், ஸ்திர புத்தி உடையவனுடைய அடையாளம் என்ன என்று எனக்கு கூறு என்று பரமாத்மாவிடம் கேட்கிறான். அப்போ இந்த ஆன்மீக ஞானத்தோடைய அடித்தளமே இதுதான், ஸ்திர புத்தி. அப்போ இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் சமமா பாவிக்கணும். சுகம் வரும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாகவும், துன்பம் வரும்பொழுது ரொம்பவும் வருத்தமாக இருக்கக்கூடியவன் ஸ்திரபுத்தியாக இருக்க முடியாது. ஆமை எப்படி தன்னுடைய இந்திரியங்களை தேவையான நேரத்தில் புலன்களை யூஸ் பண்ணி திரும்பவும் எப்படி உள்வாங்கிக் கொள்கிறதோ, அதே போல ஐம்புலன்களை நாம உபயோகப்படுத்தணும். இந்திரியங்களை வசப்படுத்தியவனே ஸ்திரபுத்தியாக இருக்க முடியும். இப்படி ஆன்மீகத்தோடைய அடித்தளமே இந்த ஐம்புலன்களை வசப்படுத்துவது, அதை வழிநடத்துவது. இப்படி பல ஞானங்களை கூறி இன்னும் நம்ம பின்னால் பார்த்தால் அர்ஜுனனுக்கு இதையே தொடர்ந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் ஸ்திர புத்தி பற்றி. உதாரணத்திற்கு கிரேட் அலெக்சாண்டர் பத்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். பாரதத்துல அவர் இந்த உலகத்தையே, பாதி உலகத்தை வென்று பாரதத்தை சுத்தி பார்க்க வரார். ஒரு தங்க தேர்ல பாரதத்துல சில இடங்களை அவர் வலம் வரார். பாரதம் ஒரு ஆன்மீக பூமி, அங்கு கட்டாயமாக நான் போகணும், போய் அங்க என்ன இருக்கு அந்த ஆன்மீகத்தை நான் அனுபவம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அலெக்சாண்டர் பாரதத்துல வரார். அவர் தன்னுடைய மந்திரியோட தங்க தேர்ல வலம் வந்துகிட்டு இருக்கும் பொழுது ரொம்பவும் ஒரு ஏழை வயதான முதியவர், ரொம்பவும் ஒரு ஏழையான ஒரு உருவத்தோடு அங்க நின்னுகிட்டு இருக்காரு. அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. அவர் ஒரு புன் சிரிப்போட அலெக்சாண்டரை பார்க்கறாரு. அப்போ அலெக்சாண்டர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, தன்னோட மந்திரியை அனுப்புறாரு அவர்கிட்ட. இந்த ஏழையா இருக்காரே ஒருத்தர், ரொம்ப பாவமா இருக்கு, அவர்கிட்ட போய் கேளு, அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ அந்த மந்திரி அவர்கிட்ட போறாரு. உனக்கு தெரியுமா, இந்த பாரதத்தோடைய வலம் வந்துகிட்டு இருக்க இந்த அலெக்சாண்டர் பாதி உலகத்தோடைய ராஜா, முழு உலகத்தையும் வென்று சக்கரவர்த்தி ஆக போறாரு. அவர் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. நீ எவ்வளவு உயர்ந்த பாக்கியமுடையவன், உன்னுடைய அதிர்ஷ்டத்தை பாத்தியா, உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிரிச்சுக்கிட்டே அந்த முதியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்ன கேட்கிறேனோ அதை அவரால் தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இது என்ன பெரிய விஷயம்,
பாதி உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியவர், நீ கேட்கக்கூடியதை தர முடியாதா என்ன கேள் அப்படின்னு சொல்லுவார். திரும்பவும் அவர் அதே கேட்பார், நான் கேட்கறது அவரால் தர முடியுமா அப்படின்னு. இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்து அலெக்சாண்டர் தேர்லேருந்து இறங்கி கீழே வராரு. வந்து அவர்கிட்ட கேட்கறாரு, என்ன இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மந்திரி சொல்றாரு, இவர் இந்த மாதிரி கேட்கறாரு, நான் கேட்கறது அவரால் தர முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் கேட்கறாரு, அலெக்சாண்டர் அப்படி என்ன நீ கேட்க போற, தாராளமா கேள் அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்றார், ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களை கேட்குறேன், நீங்க மரணத்தோடைய வாயில்ல இருக்கீங்க இப்போ. அந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப அதிகமா தாகம் எடுக்குது. சுத்தி முத்தி எதுவுமே இல்ல. யாரோ ஏதோ ஒரு இடத்துல மட்டும் தண்ணி இருக்கு. அந்த தண்ணி உங்களுக்கு வேணும். நீங்க நீர் அருந்தினாதான் உயிரோட இருக்க முடியுன்ற ஒரு நிலைமை. அந்த தண்ணிக்கு பதிலா உங்களால அந்த தாகத்தை தணிக்கிறவருக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன வேணுமோ நான் கொடுக்க முடியும். எத்தனை ரூபா வேணும், அதோட மதிப்பு என்ன, ஒரு கிளாஸ் தண்ணியோட மதிப்பு என்ன கேள் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்வார், இதோட மதிப்பு கிடையாது, வேற எங்கேயும் இந்த தண்ணி இல்ல, நீங்க மரணத்தோடைய வாயில்ல இருக்கீங்க, அந்த தண்ணியோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாரு. அவர் சொல்வார், என்ன ஒரு கிளாஸ் தண்ணிக்கு என்ன நீ இவ்வளவு கேட்குற, என்ன வேணுமோ கிடைக்கும் அப்படின்னு. திரும்ப அவர் அதையே சொல்லுவாரு, எங்க தேடினாலும் உனக்கு கிடைக்காத அந்த நீர் இப்போ அது என் கையில இருக்கு, அப்ப நீ என்ன அதுக்கு மதிப்பு தர முடியும் அப்படின்னு. அப்ப அவரும் யோசிப்பாரு, என் வாழ்க்கையோட இறுதி கட்டம் வந்துடுது, என்னால இப்ப எதுவுமே செய்ய முடியாது, மரண தாகம் எனக்கு எடுக்குது, அந்த தண்ணி கொடுக்கறதுக்கு என்னால என்ன தர முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் சொல்வாரு, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே கூட நான் கொடுத்துடுறேன், அது போதுமா அப்படின்னு கேட்பாரு. அப்போ அந்த ஏழை முதியவர் ரொம்ப சிரிப்பாரு. பாத்தீங்களா, நீங்க வாழ்நாள் முழுவதும் பல பேரை அழிச்சு கொன்று சேர்த்து வைத்த இந்த ஒரு சாம்ராஜ்யம், இந்த செல்வம், இதோடைய மதிப்பு ஒரு கிளாஸ் தண்ணி கூட கிடையாது அப்படின்னு சொல்வாரு. அவருக்கு அது டக்குன்னு ஒரு அதிர்ச்சி ஆயிடும் அதை கேட்டுட்டு. ஏன்னா நான் இருக்கக்கூடியது மரணத்தோடைய இறுதியில இருக்கேன், மரணத்தோடைய வாயில்ல நான் நிக்கிறேன், எங்கேயுமே சுத்தி முத்தி எதுவுமே எனக்கு இந்த தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு இதுவே சூழ்நிலை இல்ல. ஒருவர் எனக்கு அந்த நேரத்துல தண்ணி கொடுக்கறாருன்னா, நான் சம்பாதிச்ச செல்வமோ, என்னுடைய சாம்ராஜ்யமோ, என்னுடைய அதிகாரமோ, என்னுடைய ஆள் பலம் எதுவுமே அப்ப உதவல. அந்த ஒரு நீர் மட்டும்தான் என்ன உயிரோட வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்ப அவருக்கு உடனே ஒரு ரியலைசேஷன் ஆகும். அப்போ அவர் அந்த சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஏழையை பார்த்து சொல்வாரு, நீ சொல்ற விஷயம் ரொம்ப ஆழ்ந்த விஷயம் அப்படின்னு சொல்வாரு. அப்போ அவர் சொல்வார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்க அரை உலகத்தை சம்பாதிச்சும் அதோட வேல்யூ ஒரு கிளாஸ் தண்ணி கூட இல்ல. நான் எதுவுமே சம்பாதிக்கல, ஆனா என்னுடைய வாழ்க்கையை நான் இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவர் தன்னுடையவரா நான் இறைவனை ஆக்கிக்கிட்டேன். அவர் எனக்காக எதையுமே செய்வார். உங்களை விட நான் அதிகமான செல்வந்தர், உலக சாம்ராஜ்யத்தை நான் வென்றவன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அதை கேட்டுட்டு ஒரு நிமிடம் அவருக்கு ஆன்மீகம் இந்த பாரதத்துல இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு காரணம் சமர்ப்பண புத்தி, இறைவன் மேல அவர்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு நிமிடம் ரியலைஸ் ஆயிடும். இதே போல ஹிட்லருக்கும் இறுதி நேரத்துல இந்த ரியலைசேஷன் வந்தது. அப்போ இந்த ஸ்திர புத்தியாக இருக்கணும் அப்படின்னா அதோடைய அடித்தளம் ஆன்மீகம், அது மேல நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை. அடுத்ததாக இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதஹ, யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதஹ, இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ, இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. ஹே கௌந்தேய, குந்தி புத்திரனே, யததோ ஹ்யபி, எவ்வளவு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், புருஷஸ்ய, அப்படிப்பட்ட ஒரு மனித ஆத்மாவுடைய, விபஸ்சிதா, எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும், இந்திரியாணி பிரமாதீனி, நம்மளுடைய ஐம்புலன்கள் மிகவும் பலம் வாய்ந்தவை, அது பிரமாதீனி, உத்வேகம் வாய்ந்தது, டர்புலண்ட்னு சொல்லுவோம் இத. நம்மளுடைய புலன்கள் ரொம்பவும் உத்வேகம் வாய்ந்தது. யார் எப்படிப்பட்ட புத்திசாலியாக இருந்தாலும், முயற்சி செய்யக்கூடியவனாக இருந்தாலும்,
அவனை தடம் புரள செய்துவிடும் இந்த இந்திரியங்கள், இந்த புலன்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எவ்வளவு அறிவாளியாக இருக்கலாம், டிஸ்கிரிமினேட்டிங் பவர் உள்ளவனா இருக்கலாம், முயற்சியாளனாகவும் இருக்கலாம். ஆனா இந்த ஐம்புலன்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக வலுவானதாக இருக்கிறதுனால, உத்வேகமுடையதாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா தடம் புரள செஞ்சிடுது மனிதனை அப்படின்னு சொல்றார். அப்போ இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, நம்ம மனதுக்கு நாம தான் புரிய வைக்கணும். ஏன் அப்படின்னாக்க, ரொம்ப பவர்ஃபுல்லா, அதாவது மனம் புத்தியை விட ஆரம்ப காலத்துல நம்ம புத்திய சரியா கையாளல அப்படின்னா, இந்திரியங்கள் மனித ஆத்மாக்களுடைய மனதை ரொம்ப ஈஸியா தடம் புரள வச்சிடும். அப்போ இந்த குதிரைகளுக்கு சமானமாக இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள், அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, வெளி சுகத்தை நோக்கி ஆத்மாக்கள் போறது. இந்த 5 இந்திரியங்களை பத்தி நமக்கு தெரியும். அப்போ உள் சுகம் என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்ச உடனேவே, இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்ட புலன்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஆன்ம சுகத்தை நாம அனுபவிக்க தொடங்கும் பொழுது இந்த இந்திரியங்கள் நம் வசப்படும். அப்போ இந்திரியங்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பாகவதத்துல ஒரு கதை இருக்கு. இந்த சௌரப ரிஷி அப்படின்றவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த சௌரப ரிஷியானவர் ரொம்பவும் சித்தி அடைஞ்சவர். அதாவது சௌரப இத ரிஷியோடைய நிறைய சாஸ்திரங்கள் கூட இருக்கு. அவர் அவர் அடைஞ்ச சித்தி என்ன அப்படின்னாக்க, ஜலத்துக்கு அடியில உட்காந்து அவரால தபஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் அவருக்கு இருக்கு. அந்த தவத்தோடைய அதாவது ஹட்டயோகிகள் மாதிரியான ஒரு தவம் அவருக்கு. தண்ணியில அடியில உட்காந்து அவர் தவம் புரியறார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு புலன்களை அடக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருந்தார். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு முறை அவர், இந்த பாகவதத்தோடைய கதை இது, தண்ணியில ஜலத்துக்கு அடியில உட்காந்து அவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மீன்களுடைய அந்த ஒரு மீட்டிங்க அவர் பார்க்கிறார். பால் உணர்வோடு மீன்கள் இருக்கக்கூடிய ஒரு இதை அவர் கண்ணால பார்க்கிறார். பார்த்து இத்தனை வருஷங்களாக தவம் புரிந்த அந்த ரிஷியானவர் அதை பார்த்த உடனே அந்த ஒரு பால் உணர்வு அவருடைய மனதை பாதிக்கிறது. உடனே அவர் தண்ணீரிலிருந்து வெளியில வந்துடுறாரு. அவர் தண்ணீர்லேருந்து வெளியில வந்து அந்த நேரத்துல இருந்த அயோத்தி மன்னன் மந்ததா அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான். அவருடைய அரண்மனைக்கு போறார். அந்த ராஜா 50 புத்திரிகள் அந்த ராஜாக்கு இருந்தார். அரண்மனைக்கு போயிட்டு அந்த ராஜாவை பார்க்கிறார். அந்த ராஜா அவரை வரவேற்று உபசரிக்கிறார். அங்க போய் சொல்றாரு, உன்னுடைய ஏதாவது ஒரு மகளை நான் மனம் புரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அந்த ராஜாவுக்கு தோணும், இவ்வளவு முதியவர், இவ்வளவு உயர்ந்த ரிஷி, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிஷி, திடீர்னு என்னுடைய பெண்ணை விவாகம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரே அப்படின்னு. அவருக்கு 2 விதமான எண்ணம் வரும். நான் இவருக்கு மறுத்தாக்க இவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், சாபம் கொடுத்துடுவார் எனக்கு. இல்ல, நான் இவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு என்னுடைய ஒரு மகளை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னுடைய மகளுடைய வாழ்க்கை வீணாயிடும். நம்ம என்ன செய்யலான்னு தெரியலையே அப்படின்னு யோசிப்பார். அப்போ அவர் சொல்வாரு, நான் ஒன்று பண்றேன், என்னுடைய 50 மகளையும் இங்க உட்காத்தி வைக்கிறேன். அவங்கள யார் உங்களை ஸ்வீகாரம் பண்றாங்களோ அவங்கள நீங்க மனம் முடிக்கலாம், அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராஜாவுடைய மனசுல என்ன ஓடுது அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிடுது. உடனே அவர் சொல்றார், நான் நாளைக்கு வரேன், இதை தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தன்னுடைய யோக சித்தியின் மூலமாக ரொம்ப ஒரு அழகான இளைஞனா தன்னுடைய முகத்தை மாத்திக்கிறாரு. அடுத்த நாள் வராருங்க. அவரை பார்த்த உடனே ராஜாக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆயிடுது. இது என்ன இப்படி வேஷத்தை மாத்திக்கிட்டு வந்துட்டாரே அப்படின்னு. 50 மகள்களுமே அவரை சுயம்வரம் செஞ்சிடுறாங்க. நாங்க இவரை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்துடுறாங்க. அப்ப ராஜாக்கு அவர் கொடுத்த வாக்கை காப்பாத்தணும், வேற வழி இல்லை. அதனால தன்னுடைய மகள்களை திருமணம் செஞ்சு வைக்கிறார். அப்போ அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, நான் எப்படி 50 பேரோட நான் எப்படி குடுத்தனம் பண்றது? அப்போ ஒருத்தர் இன்னொருத்தரோட சண்டை சச்சரவு வந்துருமேன்னு சொல்லி தன்னுடைய சித்தியின் மூலமாக 50 வடிவத்தை எடுக்கிறார். அவரு 50 அரண்மனையை பேலஸ் கட்டுறார். 50 பெண்களோடு ரொம்பவும் சுகமாக பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் அவர் வாழறார். இந்த கதையில எப்படி இருக்கு? அப்போ அவர் யோசிக்கிறார், இத்தனை ஆயிரக்கணக்கான வருஷம் நானு இவர்களோட இருந்து நானு குடும்ப வாழ்க்கையை அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு. அப்ப திடீர்னு அவருக்கு திரும்பவும் ஞானோதயம் ஆறுது.
ஓஹோ, நான் இவ்வளவு உயர்வா இருந்த ரிஷி நான் என்னுடைய வாழ்க்கையை இப்படி செஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி உள்ளிருந்து ஒரு குரல் வருது. அஹோ இமம் பஷ்யத மே விநாசம் அப்படின்னு கத்துறாரு. மக்களே, இப்படிப்பட்ட உயர்ந்த இந்த ரிஷியோடைய விநாசத்தை, என்னுடைய விநாசத்தை, என் அழிவை நீங்க பாக்குறீங்க இல்லையா அப்படின்னு சொல்றார். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, புலன்களோடைய இச்சையை எவ்வளவு திருப்திப்படுத்தினாலும் புலன் நிறைவு பெறவே பெறாது, அந்த ஆசை நிறைவேறவே இல்லை அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. இந்த ஒரு புலனுடைய இந்த இச்சையை என்னால அடக்க முடியாததுனால என் வாழ்க்கை, என்னுடைய தவம், பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக நான் பெற்ற சித்தி எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனே. இது என்ன ஒரு விளக்கம் நமக்கு தருது அப்படின்னு சொன்னாக்க, அர்ஜுனனாகிய நமக்கு, அதாவது நம்முடைய பிரதிநிதிதான் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு இறைவன் ஸ்திர புத்தியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது இப்ப என்ன சொல்றாரு, அவ்வளவு என்னாக்க, முயற்சி செய்பவனாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் அவன் புலன்களுக்கு வசப்படுவதற்கான சாத்தியம் அதிகம். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல். அதனால நாம இதை பற்றி சிந்தனை செய்து இந்த குதிரைகளை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு நாமளே நம்ம மனதுக்கு இதை நல்லா புரிய வைக்கணும். ஓம் சாந்தி.